பிரைஸ் அல்லார். இன்றும் நாளை நான் தொடர்ந்து ஜனங்களை குணமாக்குவேன் என்று அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இயேசு பெரிய கூட்டத்தை ஈர்த்தார் மற்றும் அற்புதங்களை செய்தார். சிறத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டார். ஆகவே பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து இவ்விடம் விட்டு அகன்றுப்போம், ஏரோது உன்னை கொலை செய்ய மனதாய்க்கிறாய் என்று இயேசு எச்சரித்தாங்க. இங்கே குறிப்பிடப்படும் ஏரோது கலிலியா மற்றும் பெரேயாவின் ஆட்சியாளரான ஏரோது அந்திப்பா. யோவான் ஸ்நானகனை தலையை துண்டித்தவன் இவன் தான். இயேசுவை பற்றி பரிசேயர் உண்மையாக ஒருவேளை எச்சரித்திருக்கலாம் அல்லது அவரை மிரட்ட முயற்சி செய்திருக்கலாம். பரிசேயர்களுடன் சதுசேயருடனும் ஏரோதுக்கு அரசியல் கூட்டணி இருந்தது. இயேசுக்கு எதிராக செயல்பட அந்த மத தலைவர்கள் ஒருவேளை ஏரோதுவை தூண்டியிருக்கலாம். ஏதுவாக இருப்பினும் லூக்கா 13:32 இயேசு அவர்களுக்கு நோக்கி, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளங்களை சொஸ்தமாற்றி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார். யூத கலாச்சாரத்தின் நரி தந்திரத்தையும் வஞ்சகத்தையும் அடையாளப்படுத்துகிறது. ஆகவே இயேசுவும் ஏரோதின் அச்சுறுத்தலால் பயப்படாமல் ஏரோதுவை தந்திரமான நபராகவும் தேவனுடைய திட்டத்துக்கு நிறுத்த சக்தியற்ற ஆட்சியாளராக கூட பார்க்கிறாரு. இன்றும் நாளையும் மற்றும் 3ஆம் நாளும் என்பது அவர் இயேசுவின் பூமியின் மீதம் உள்ள குறுகிய காலத்தின் அடையாளமாக வெளிப்பாடாகும். அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் கூட அது குறிப்பிடுகிறது. ஏரோது மற்றும் பரிசேயர்கள் மனித அச்சுறுத்தலின் மத்தியிலும் தேவனுடைய திட்டம் வெல்லும் என்று இயேசு அறிவிக்கும்படியாக இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்க தரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள் அப்படி என்று சொல்றாரு. மனித குலத்துக்கு ரட்சிப்பை வழங்க இயேசு தமக்கு விதிக்கப்பட்ட மரணத்தின் இடமாக எருசலேமை நோக்கி தனது பயணத்தை தொடர்கிறாரு. தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடமாகி எருசலேம் தற்போது தீர்க்க தரிசிகளும் தேவ ஜனங்களையும் கொலை செய்கிற இடமாக மாறிவிட்டது. இயேசுவை போல நாமும் அச்சுறுத்தப்பட்டாலும் அல்லது எதிர்க்கப்பட்டாலும் கூட தேவனின் பணியை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். பூமிக்குரிய அதிகாரிகள் சக்தி வாய்ந்தவர்களாக தோன்றலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவர்களால் நிறுத்தவே முடியாது. தீர்க்க தரிசிகள் பெரும்பாலும் நிராகரிக்கப்பட்டனர், ஆனால் அது அவர்களை உண்மையை சொல்வதிலிருந்து தடுக்கவில்லை. அதே போல கடினமான இடத்தில் கூட நாம் சத்தியத்தை அன்பாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.